ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சமீபத்தில் கூலி திரையரங்குகளில் பட்டையை கலப்பி கொண்டிருக்கிறது அல்லவா. ஸோ இந்த படத்தில் ரஜினி அவர்களோட நடிப்பையும் தாண்டி இன்னொரு நடிகர் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறாராம். அந்த நடிகர் யார் அப்படின்ற மாதிரி விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது. அவர் வேற யாரும் இல்லை, மலையாள நடிகரான ஷோபின் ஷபீர் அவர்கள் பக்காவாக நடிச்சிட்டு இருக்கிறாரு. வேற தனத்தில் வில்லத்தனத்தில் கலக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்ட நம்ம. ஸோ இதை பார்க்கும்போது பல பேர்கிட்ட ஷோபின் ஷபீர் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டால், இதோ நம்ம மஞ்சுமல் பாய்ஸில் நடிச்சவர் தானே, அதில் ஒரு அங்கிளாக நடிப்பார் அவர் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையும் தாண்டி அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக கேட்டால் யாருக்குமே தெரியல. ஏதோ ஒரு சின்ன நடிகராம்பா மலையாளத்தில், ஏதோ அந்த பையனுக்கு வந்த வாய்ப்பு மஞ்சுமல் பாய்ஸு அப்படியே கொஞ்சம் போகிற போக்கில் ஹிட் ஆகிடுச்சு. இதனால் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூப்பிட்டு இந்த பையனுக்கு தமிழில் கெளிச்சிட்டு போடா பையா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட நாக்கில் ஈரம் இல்லாமல் பேசுகிறாங்க. நாக்கில் இப்படி ஈரம் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு இருக்குது, அதனால இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஷோபின் ஷபீர் அவர்கள் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்த வாய்ப்பில் தான் தமிழ் சினிமாவில் இப்போ பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது நண்பர்களே. லோகேஷ் கனகராஜை விட அதிகமாக சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவர் தான் இந்த ஷோபின் ஷபீர் அவர்கள். ஸோ இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக இவர் எப்பேற்பட்ட விஷயங்களெல்லாம் கடந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ணதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விழாவும் வரியுமாக விளக்க போகிறோம். அதனால ஷோபின் ஷபீர் அவர்கள் எப்படி சினிமாவில் கெளிச்சாரு, நம்மளும் சினிமாக்குள்ள போய் எப்படி கெளிக்கலாம், இல்லை நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலில் எப்படி கெளிக்கலாம் அப்படின்றது நம்ம ஷோபின் ஷபீர் அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை நன்றாக கேட்டால் நம்மளுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை வேலை மெனக்கட்டு பல ரிசர்ச்சுகள்லாம் பண்ணி ஒரு சில வீடியோக்கள்லாம் கேட்டு பச்சையாக சொல்கிறேன், ஒரு சில வீடியோக்களில் இருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் ஒரு சில விஷயங்களெல்லாம் படித்து தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். அதனால் இவரோட லைஃப் இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நண்பர்களே. அதனால் இந்த வீடியோவை அறகுறையாக கேட்காம கடைசி வரைக்கும் கேளுங்க, கொஞ்சம் பிரோஜனமாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் அவர்களை பற்றி நான் கொஞ்சம் நாளாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா, எதனால நம்ம தலைவர் அவர்கள் பாபா படத்துக்கு அப்புறமா இவர் படத்தில் நடிக்கக்கூடிய வில்லன்கள் எல்லாருமே வேற மாநிலத்திலேருந்து தூக்கின்னு வர்றாரு தட்டி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது அவரோட நேமாலஜி, நியூமராலஜி, ஜோதகம், ஜோசியம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருப்பார் அவர். ஸோ அதனால் கூட இருக்கலாம், இல்லை ஆல் இண்டியா லெவலில் மார்க்கெட் பண்ணுறதுக்காக கூட காரணமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த பாபா படத்தில் அமரீஷ் பூரி தானே இவர் இல்லை நான் கொண்டு வந்தார். சிவாஜி படத்தில் ஆந்திராவில் சுமனை கூட்டின்னு வந்தார். லிங்கா படத்தில் நம்ம ஜெகபதி பாபுவை கூட்டின்னு வந்தார். கபாலி படத்தில் சைனீஸ் விங்ஸ்டன் சவ்வை கூட்டின்னு வந்தார். காலா படத்தில் நானா பட்டேகர், பேட்ட படத்தில் நவாசுதீன் சித்திக்கு, தர்பார் படத்தில் சுனில் ஷெட்டி, ஜெயிலர் படத்தில் விநாயகன், இப்போ இந்த படத்தில் ஷோபின் ஷபீர். அந்த மாதிரி ரஜினி அவர்கள் பல மாநில நடிகர்களை வளர்த்து விடுறது மட்டும் இல்லாமல் அவரோட படங்களை பேன் இண்டியா படமாக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ ஷோபின் ஷபீர் அவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தாலும் ஷோபின் ஷபீர் அவர்களும் பல இன்னல்களை கடந்து தான் இந்த தமிழ் சினிமான்றதோட மலையாள சினிமாவில் வந்திருக்காரு. ஸோ அவரை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். அதாவது ஷோபின் ஷபீர் அவர்கள் ஆரம்பத்தில் சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கொஞ்சம் கூட இல்லாதவர் தான். இருந்தாலும் அவரோட தந்தை இருக்கார் பார்த்தீங்களா, பாபு ஷிஹிர் அப்படின்றவர் ஒரு உதவி இயக்குனராக மலையாள சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது அந்த காலகட்டத்தில் ஒர்க் பண்ணும்போது இந்த மணிச்சித்திரத்தாள் அப்படின்ற ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம பார்க்கலனா கூட அந்த படம் தான் சந்திரமுகியாக ரீமேக் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் காட்ஃபாதர் போன்ற படங்களில் இவர் உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்கிறாரு. ஷோபின் ஷபீர் அவர்களோட தந்தை இந்த மாதிரி வேலை செய்யும் போது ஷோபின் ஷபீர் அவர்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருக்காருப்பா. ஸ்கூல் படிக்கும் போது +2 லீவில் சம்மர் ஹாலிடேஸில் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம அப்பா வேலை செய்கிற இடத்த போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருக்கிறாரு. ஸோ அது ஒரு ஃபெஸ்டிவல் சீசனாக இருந்தனால அப்பாவுக்கு அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கி ஷாப்பிங்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2002 வருஷம் அப்பா வேலை செய்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் அங்கே ஃபஹத் ஃபாசில் அவர்கள் அறிமுகமாகி ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த படத்தோட சாங் சீக்வன்ஸை எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். இந்த ஷூட்டிங்கை ஓரமாக சேர் போட்டு ஜாலியாக ரசிச்சுட்டு இருந்த நம்ம ஷோபின் அவர்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட இயக்குனர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பாட்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒயிட் ஷர்ட் போட்ட ஒரு பையன் டான்ஸ் ஆடணும். யாருமே ஒயிட் ஷர்ட் போடலை. யார் அந்த பையன் உட்காந்து தேமேன்னு பார்த்துட்டு இருக்கிறான், அவனை கூப்பிடு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என் பையன் தான் சார் அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட உதவி இயக்குனர் பாபு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓகே உன் பையனை சும்மா கிளாப் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி பேக்ரவுண்டில் தான் ஒன்று பண்ண சொல்லியா, அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரேம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் முதல் தடவையாக அவருக்கு ஒரு கிடைச்ச வாய்ப்பு. அந்த வாய்ப்பு போகிற போக்கில் கிடச்சிது. அது ஒரு வாய்ப்பாக கூட ஒரு எடுத்துக்கல பெருசாக இருந்தாலும் இயக்குனர் சொல்கிறாருன்னு சொல்லி ஜாலியாக கைத்தட்டி அந்த சீனில் நடிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஷோபின் தூங்கவே இல்லையா. நம்மளுக்கு எதுக்கு இந்த வாய்ப்பு இப்படி கிடைக்கணும், நம்ம இது வரைக்கும் சினிமாக்குள்ளே போகணுன்னு கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்கல. ஆனால் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடச்சிது, கைத்தட்டுற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ நம்ம சினிமாவில் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, சினிமாக்குள்ளே நம்ம நடிகராக போவேணாம், நம்ம ஒரு இயக்குனராக ஆகலாம் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் யோசிச்சிருக்கிறாருப்பா மனுஷன். இதுக்கப்புறம் ரைட்டு நம்ம ஒரு உதவி இயக்குனராக நம்ம பணியாற்றலாம்னு சொல்லி அப்பாட்ட சொன்னதுக்கப்புறம் அப்பாவும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில இயக்குனர்கள்கிட்ட அவர் ஒர்க் பண்ணுற படத்தில் இவரை கூட்டு போயிட்டு அப்பப்போ விடுறது உண்டு. இது எல்லாமே எப்போ நடக்குதுன்னா +2 முடிச்சுட்டு சம்மர் ஹாலிடேஸில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இவருக்கு காலேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு, காலேஜில் சீட்டும் கிடச்சிருச்சு. ஆனால் காலேஜில் போய் மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சினிமா தான் முக்கியம், இருந்தாலும் காலேஜ் படிக்க சொல்கிறாங்க வீட்டில் படிக்கிறேன்னு சொல்லி காலேஜில் போய் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸான ட்ராமா, ஆக்டிங் இதிலெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு.
இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது இவருக்கு உதவி இயக்குனராக வேலை செய்யறதுக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வந்த மம்முட்டி அவர்கள் நடிப்பில் வெளியான கிரானிக் பேச்சுலர் அப்படின்ற ஒரு படத்தில் இவர் ஒரு உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்கிறாரு. ஆனால் எப்படி வீட்டில் விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே வீட்டில் இருக்கிறவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம சரியாக படிக்காமல் வெளில போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சதான தப்பு, நம்ம நல்ல மார்க் எக்ஸாமில் எடுத்துட்டு அதை வச்சு நம்ம ஏடியா வேலை பார்த்தா வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி காலேஜ்லேயே நல்லா படித்து மார்க் எடுப்பாராம். அதுக்கப்புறம் காலேஜில் இருக்கிற ஃப்ரீ ஹவர்ஸில் போய் ஏடியா வேலை செய்வாராம். இதுக்கப்புறம் போக போக சினிமா மேல இவருக்கு ஏகப்பட்ட ஆர்வம் வந்திருக்குது. இந்த மாதிரி ஆர்வத்தினால இவர் ஏகப்பட்ட படத்துல உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்கிறாரு. உதாரணத்துக்கு மிகப்பெரிய இயக்குனர்களான ஃபாசில் மற்றும் சித்திக் படத்திலேயே வந்து இவர் உதவி இயக்குனராக பணியாற்றுறது மட்டும் இல்லாம அந்த படத்துல கொடுக்குற சின்ன ஆக்டிங் வாய்ப்பை கூட தவற விடாம சின்ன சின்ன ரோலா இருந்தாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ரோல் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது தான் 2013 வருஷம் மலையாளத்தில் வெளியான அன்னையும் ரோஷலும் அப்படின்ற ஃபஹத் ஃபாசில் நடிச்ச ஒரு படத்துல வந்து ஃபஹத் ஃபாசிலுக்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டரா நடிக்கிறதுக்கு ஒரு படத்துல இந்த படத்துல இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த படத்துல வாய்ப்பு கிடைச்சது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஃபஹத் ஃபாசில் அவர்களுக்கு நண்பனா ஒருத்தன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயக்குனரும் ஃபஹத் ஃபாசிலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்துல ஷோபின் அவர்கள் உட்காந்து கதை கேட்டுட்டு இருந்திருக்காரு. டக்குன்னு ஃபஹத் என்ன சொல்லியிருக்காரு, இவன் என் கூட ரொம்ப நாளா நண்பனா தானே இருக்கிறான், என் படத்துல எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாம நம்ம உதவி இயக்குனரோட பையன் வேற, டேய் நீ என் ஃப்ரெண்டா நடிச்சிட்டு போடா அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஃபஹத் சொல்லிட்டாராம். இது வந்து ஆரம்பத்தில் ஷோபின் அவர்களாலையும் ஏற்றுக்க முடியலையா, அந்த படத்தோட இயக்குனராலையும் ஏற்றுக்க முடியலையா, என்னங்க சார் பட்டுன்னு சொல்லிட்டீங்க, இவன் வந்து ஏடியா ஒர்க் பண்ண வந்தானே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைங்க என் நண்பன் தான், ஒர்க் பண்ணட்டுமே, என் கூட நடிக்கட்டுமே அப்படின்னு ஃபஹத் ரொம்ப பெருந்தன்மையாக கூப்பிட்டுருக்காரு ஷோபின் அவர்களை. இந்த மாதிரி கூப்பிட்ட உடனே தான் இந்த படத்தில் வந்து அவர் முதல் முறையாக ஃபஹத் ஃபாசில் அவர்களுக்கு ஒரு நண்பனாக கூட நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு முழு நீள நடிகராக மாறினது இந்த படத்தில் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தையும் தாண்டி அடுத்ததாக கோலின் அப்படின்ற ஒரு கேரக்டரில் இவர் முழு நீள ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறி இருக்காரு. இதையும் தாண்டி 5 சுந்தரிகள் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சில படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணிட்டு இருந்தவருக்கு ஓரளவுக்கு இவர் யாரா அப்படின்னு திரும்பி பார்க்க வச்ச படம் தான் பிரேமம் அப்படின்ற படம். இந்த படத்தில் வந்து ஒரு பிடி மாஸ்டரா வேலை பார்த்துருப்பாரு பார்த்தீங்களா. இந்த பிடி மாஸ்டர் கேரக்டர் கூட மிகப்பெரிய கேரக்டர் கிடையாது. இந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு மாஸ்டரு நம்ம மலர் டீச்சர் மேலே கொஞ்சம் கிரேஸாக கொஞ்சம் அப்படியே லவ்வில் இருப்பார். அதுக்கு வந்து உதவி பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் தான். ஆனால் அந்த சின்ன கேரக்டராக இருந்தாலும் சிறப்பாக பண்ணியிருப்பாரு. அப்போ கூட இவர் யாருன்னு பெருசாக யாரும் கண்டுக்கல. இவர் பேர் கூட என்னென்னு எவனும் சர்ச் பண்ணியிருக்க மாட்டான். ஏதோ ஒரு ஆள் நல்லா நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இவரை கண்டுக்காமல் போயிருப்பாங்க. இருந்தாலும் அது சின்ன கேரக்டராக இருந்தாலும் இவர் அதை டெடிகேஷனோட பண்ணியிருப்பாரு. அதனால தான் இன்னைக்கு இவரை வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு சின்ன கிளிப்பை எடுத்து கம்பேர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் யாருப்பா அந்த பையன் நல்லா நடிக்கிறானே அப்படின்னு இவருக்கு ஒரு அறிமுகம் கிடைச்ச படம் 2015 வருஷம் வந்து சார்லி அப்படின்ற படம். தமிழில் வந்து மாறா அப்படின்ற மாதிரி மாதவன் வச்சு ரீமேக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாறா படம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், அலெக்சாண்டர் பாபு அப்படின்ற ஒரு சின்ன திருடன் கேரக்டர் பண்ணியிருப்பார்ல. இந்த கேரக்டர் தான் மலையாளத்தில் சார்லியில் நம்ம துல்கர் சல்மான் கூட சேர்ந்து நம்ம ஷோபின் அவர்கள் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரிலாம் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சது. செம்ம பிரேக் கிடைச்சதுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சது. மகேஷ் இன்ட பிரதிகாரம் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தில் வந்து இது ஒரு காமெடி ட்ராமா படம், ஃபஹத் ஃபாசில் அவர்களோட படம். ஸோ இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் இவர் பண்ணியிருப்பாரு. இதே படத்தை தான் நிமிர் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு தமிழில் ரீமேக் பண்ணாங்க. ஆனால் சரியா போல. ஆனால் மலையாளத்தில் இந்த படம் வந்து செம இட்டுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர், அதுக்கப்புறம் கிடைக்கிற படத்துலலாம் உதவி இயக்குனராக வேலை செய்யறது, இந்த மாதிரியே இவரோட சினிமா போக்கு எந்த லொக்கேஷனில் எந்த ஒரு நேர்கோட்டில் போகுது அப்படின்ற மாதிரி இவருக்கே தெரியாமல் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து எடுத்த முதல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இயக்குனர் ஆகும், எவ்வளோ நாள் தான் நம்மளும் சின்ன சின்ன கேரக்டர் ரோலாக பண்ணிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி 2017 வருஷம் பரவா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு படத்தை துல்கர் சல்மானை வச்சு முதல் முறையாக டைரக்ஷன் பண்ணாருங்க. இந்த படத்தோட மைய கருவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, புறா பந்தயம் தான். நம்ம படத்தில் வந்த, அதாவது தமிழ் படத்தில் வந்த பைரி மாரி போன்ற படத்தோட கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற நிகழ்வுகள் எல்லாமே இவரோட ரியல் லைஃப்ல இருந்து இவர் எடுத்து இன்ஸ்பயர் ஆகி அதை ஒரு கதையாக உருவாக்கி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் சக்க போடுங்க, கிட்டத்தட்ட 19 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 2.5 கோடி ரூபா தான் செலவு பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு. 100 நாள் ஓடி 19 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணி இவரோட முதல் டைரக்ஷன் படமே சரியான ஹிட்டு. இதுக்கப்புறம் இதில் நல்ல தேர்ச்சி பெற்று இதில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைச்சோன்னே அடுத்ததை இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் சின்ன சின்ன கேரக்டர்லாம் வேணாம், அடிச்சா நெத்தியடி சரியான கேரக்டர் பண்ணுறோம், ஹீரோவாக நடிக்கிறோமோ இல்லையோ நல்ல கதாபாத்திரம் பண்ணுவோன்னு சொல்லி இவர் அடுத்ததான் நடித்த படம் தான் சுடானி ஃப்ரம் நைஜீரியா அப்படின்ற ஒரு படம். 2018 வருஷம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ஒரு பிளாக் மேன், ஒரு ஆப்பிரிக்கன் மேன் கூட சேர்ந்து இவர் ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதாவது ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்காக இவருக்கு கேரளா ஸ்டேட் அவார்டு 5 கொடுத்துருக்காங்க. நேஷனல் அவார்டு இந்த படம் வந்து 2 வாங்கிச்சுன்னா பார்த்துக்கோங்க அந்த படம் எந்த லெவலில் இருக்கும்ட்டு. இவ்வளவு வருஷம் போராடினதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைச்ச படமே 2019 வருஷம் வெளியான கும்பாலாங்கி நைட்ஸ் அப்படின்னு ஒரு படம் தான். இந்த படத்தில் இவர் நடிச்சதுக்காக, இவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்காக எல்லா நடிகர்களும் இவரை வந்து அப்ரைஸ் பண்ணாங்க, அதாவது பிரைஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏங்க குறிப்பிட்ட தமிழ் நடிகர்கள் கூட இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஷோபின்னு ஒரு பையன் நடிச்சிருக்காங்க, வேற லெவலில் நடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு பிரேக் த்ரூவா அமைஞ்ச படம் இவரோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கும்பலாங்கி நைட்ஸ் தான். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 2019 வருஷம்
இவர் ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணாரு, எமோஷனல் ரோல் பண்ணாரு, காமெடி கேரக்டர் பண்ணாரு. இந்த மாதிரி நிறைய பண்ணி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அவதாரம் எடுக்க முடியலையே, மறுபடியும் நம்ம வந்து திருப்பி இதே ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிறோமே அப்படின்ற மாதிரி இவரே ஃபெடப் ஆன ஒரு காலகட்டம் 2019 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அப்புறமா தான் இவரு பீஷ்மம் பரவம் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு நல்ல ஆக்ஷன் மாஸா நடிச்சாருங்க. அதாவது மம்முட்டி அவர்களோட படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல தான் முதல் முறையாக ஷோபின் அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, ஒரு ஆக்ஷன் லீடா மாறினார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்துல இவர் நடிச்சதுக்காக இதுக்கு முன்னாடி பார்த்த ஷோபினாடா இருந்தாலும் வேற லெவல்ல கலக்கறானே அப்படின்னு நீங்க கூலியை பத்தி நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம்ல. ஆனா அன்னைக்கு மலையாள ரசிகர்கள் எல்லாருமே அவனாடா இவன் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவரோட மாஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா. இதுக்கப்புறம் ஷோபின்னா யார் அப்படின்னு மலையாள இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலலாம் பெருசாக அவரை பற்றி யாருமே கண்டுக்கல. ஏதோ ஒரு நடிகர் இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் ரோமஜம் அப்படின்ற ஒரு காமெடி ஹாரர் படம் நடிச்சாரு. அந்த படத்தோட பிஜிஎம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே தவிர இவரை பெருசாக யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் இவரை தமிழ்நாட்டில் நல்லா பண்ணியிருக்கானே யார் பார்த்தாலும் அப்படின்னு திரும்பி பார்க்க வச்ச படம் தான் 2024 வருஷம் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படம். இந்த படத்தில் இவர் நடித்து இந்த படத்தை முதல் முறையாக இவங்க அப்பாவோட சேர்ந்து இவர் தயாரித்த படம். இந்த படம் தான் முதல் படமே ஒரு தயாரிப்பாளராக சூப்பர் ஹிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. 240 கோடி ரூபா இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டி எங்கும் இவர் யார் அப்படின்றத எல்லாரும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க, இன்க்ளூடிங் லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவரை பார்த்ததுக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இவரோட ப்ரீவியஸ் படங்கள் எல்லாத்தையும் பார்த்து இவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கூலியில் இவரை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பார் அப்படின்றது என்னோட அசம்ஷன்ஸ் நண்பர்களே. இதன் காரணமாக தான் கூலி படத்தில் முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் ரஜினிக்கு ஆப்போசிட்டாக இவரை நிற்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இருந்தாலும் இவரோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸையும் இவர் சந்திச்சிருக்கிறாரு. இவர் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்காக சீட்டிங் கேஸ்லையும் உள்ள போனார். கிட்டத்தட்ட 7 கோடி ரூபா லாபம் வந்ததுக்கப்புறம் 40 கோடி ரூபா ப்ராஃபிட் ஷேரிங்கில் பேசி அந்த 40% வந்து இவர் கொடுக்க முடியல. அதாவது 7 கோடியில் 40% வந்து இவருக்கு வந்து கொடுக்க முடியல அந்த இன்வெஸ்டருக்கு அப்படின்றனால இவர் மேலே கேஸ் போட்டு இவர் அரசெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் அது வந்து சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட இவர் நடித்த பிரவீன் கூடு சாப்பு அப்படின்ற ஒரு படத்தை நான் பார்த்தேன். சரியான படங்க, பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் வந்து படம் வந்து ஆரம்பத்தில் வேறு மாதிரி ஒரு கோர்ட்டில் போவோம். அதாவது இது வந்து பாசில் ஜோசப் தான் அந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருப்பாரு, ஒரு போலீஸாக நடிச்சிருப்பாரு. ஸோ இவர் வந்து ஒரு கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த கொலையில் சம்மந்தப்பட்ட டவுட் இருக்கிற ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அதாவது நம்ம பாசில் ஜோசப் அவர்களையும் தாண்டி அதுக்கப்புறம் செம்பன் வினோத் இருப்பார். இதையும் தாண்டி நம்ம ஷோபின் இருப்பார். ஸோ இவங்க எல்லார் மேலேயும் டவுட் வரும். ஆனால் ஷோபின் மேலே டவுட்டே வராது. கடைசியில் அதை உல்ட்டா பண்ணதே வேற ஒருத்தராக இருப்பார். அந்த படத்தோட கதையை சொன்னால் இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால அந்த படம் வந்து இப்போ ஓடிடியில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதில் ஷோபின் வந்து வேற லெவலில் நடிச்சிருப்பாரு. அதாவது இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஷோபின், ஒரு அப்பாவியான ஒரு கணவன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். கேரக்டர் சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்ம எல்லாருமே அந்த சசிகுமார் நடித்த ஒரு சூப்பர் ஆக்ஷன் படம், என்னங்க படம் இது, நல்ல படங்க அது. கிடாரி படத்தில் சுஜாவருணி வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அப்பாவியான புருஷன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் ஷோபின் அவர்கள் பிரவீன் கூடை சப்பு அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பண்ணியிருப்பாரு. நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தப்பாக இருந்தால் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க அந்த படத்தோட பேர். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சமீபத்தில் நான் பார்த்த படம் கூலிக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நான் ரோமஞ்சம் மற்றும் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா கும்பாலங்கி நைட்ஸு, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஷோபின் அவர்கள் எனக்கு அப்போவே தெரியும். ஸோ இருந்தாலும் இதை பார்த்த ஒரு சில ரசிகர்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்காக தான். ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூலி படம் பார்த்த பல பேர் வந்து ஷோபின் அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது லோகேஷ் கனகராஜ் தான். அதனால தான் வந்து அவர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பாருப்பா, லோகேஷ் கனகராஜுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான மனசு. ஏதோ ஒரு மலையாளத்தில் சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி தலைவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு பத்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா வேற ஒரு மலையாளம் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணி நல்ல படங்களை இயக்கி ஏகப்பட்ட படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றுறது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான படங்கள், எல்லா ஜானர் படத்துலையும் எல்லா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸும் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டில் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண ஒரு படத்தை தயாரித்து இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஒரு ஆள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணுமே தவிர லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தனால தான் தமிழில் ஷோபினே வந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே கூடாது. ஸோ அந்த ஒரு தெளிவை எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக தான், தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த பதிவு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதிலிருந்து இவரோட லைஃப்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். அதாவது ஒரு மனுஷன் இன்னைக்கு டக்குன்னு ரஜினி கூட வந்து ஆப்போசிட்டில் நின்ட்டாம்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கு பின்னாடி இந்த ஆள் எவ்வளோ உழைச்சிருக்கான் அப்படின்றத இந்த ஆளோட இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இது மாதிரி நம்மளும் ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணணும். நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம கடந்து வரணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய பொறுமை இருக்கணும். எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரொவர்ப் ஒன்று சொல்லுவாங்க, ஐஸ்பர்க் வந்து ஒரு கடலுக்கு மேலே இருக்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம், ஆனால் அதுக்கு கீழே வந்து அது எவ்வளோ ஆழத்தில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஒரு விஷயம் சாதிக்கணும்னா ஆரம்பத்தில் நடக்கலையே அப்படின்ற மாதிரி சோர்ந்து போகாதீங்க. இதெல்லாம் கடந்து போனால் தான் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் இந்த மாதிரியான மோட்டிவேஷனலான சினிமா சம்பந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க. மற்றும் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சினிமா சீக்ரெட்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.